மனக்கவலை. குரங்கு குட்டி ஒன்று விளையாடிட்டு இருக்கும்போது டக்குன்னு நாகப்பாம்பு ஒன்றை பிடிச்சிருச்சான். கரெக்டாக அது தலையிலே பிடிச்சி வச்சிருச்சான். சுற்றி இருந்த குரங்குகள்லாம் பார்த்துட்டு, ஐயோ அந்த குரங்கு பாம்பை பிடிச்சிடுச்சே, அது கொத்தாமல் விடாதே அப்படின்னு சொல்லி ஓலமிடுதான். உடனே இந்த பாம்பு விட்டாலும் கொத்திடும். அப்படியே பயத்திலே நடுங்கிக்கிட்டே அது இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படின்னு பார்த்தா அதை பிடிச்சிக்கிட்டே அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தா சாப்பிடலை, எதுவும் பண்ணல, பசியில் மயக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு ஞானி நடந்து வராரு, ஒரு முனிவர் நடந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன். வந்து பார்த்துட்டு இந்த பாம்பு இப்படி இருக்குது, குரங்கு இப்படி இருக்குது, இதுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவர் சிரிச்சுக்கிட்டே அதுக்கிட்ட சொன்னாராம், செத்த பாம்பை வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ நேரம் பயந்துட்டு இருக்க போகிற, அதை கொஞ்சம் கீழே விடுறியா அப்படின்னு சொன்னாராம். இப்போது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தன் பயத்தில் இந்த ஓலமிடவும் மற்ற குரங்குகள்லாம் ஓலையிடமும் பயத்தில் அந்த பாம்பு அந்த குரங்கு பிடிச்சிச்சு இல்லைங்களா, அப்போ இன்னும் இறுக்கி பிடிச்ச உடனே அந்த பாம்பு செத்தே போச்சு. செத்தது கூட தெரியாமல் பார்த்தீங்கன்னா அது கவலைப்பட்டுக்கிட்டு பயத்தில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி தாங்க நம்மளோட கவலை. கவலைங்கிறது உயிர் இல்லாதது. வரும், கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும், திரும்ப சந்தோஷமான நாட்கள் வரும். ஆனால் நம்ம இந்த கவலை பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நாட்களையும் நரகமாக்கிக்கிறோம். ஸோ இன்றைக்கே அந்த கவலைகளை தூக்கி போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு யோசிங்க.